நட்ஜிங் அ ஒருத்தர பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அவங்கள எந்த ஃபோர்ஸும் பண்ணாம, அவங்களோட டெசிஷன்ஸ வந்து அவங்களே எடுக்க வைக்கிறது தான் நம்ம நட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து எப்படி சொல்லலாம் எக்ஸாம்பிளோட அப்படின்னா, இப்ப பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் எடுத்துக்கலாம். அ ஒரு சில பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் அப்படின்ற பேர்ல குழந்தைய வந்து காலைல 6 மணிக்கு மேத்ஸ் கிளாஸ் இருக்கு. ஈவினிங் 6 மணிக்கு சயன்ஸ் கிளாஸ் இருக்கு. 7 மணிக்கு ஸ்விம்மிங் கிளாஸஸ் இருக்கு. நீ இத தான் படிக்கணும். இத தான் பண்ணணும். இந்த டைம்க்கு நீ இத பண்ணணும். அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட டிசிஷன்ஸ் எடுக்க வைக்கிறாங்கல்ல. ஸோ இத வந்து நம்ம கிரிட்டிக்கல் பேரண்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா, அந்த குழந்தைக்கு அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து வளராமலே போயிடும். அந்த குழந்தையோட பர்சனாலிட்டிய அதால டெவலப் பண்ணணும்னே அதுக்கு தோணாது. அதோட திங்கிங் பேட்டர்ன் டெவலப் ஆகாது. இதே வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இதுதான் பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது ப்ராஸ், இது கான்ஸ், இது வந்து டிஸ்அட்வான்டேஜ், இது வந்து அட்வான்டேஜ். ஸோ இவ்வளவும் இருக்குது. இதுல உனக்கு எது பெஸ்ட்ன்னு தோணுதோ அந்த டிசிஷன நீ எடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நர்ச்சரிங் பேரண்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒருத்தர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அவங்கள டெசிஷன் எடுக்க வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அவங்களோட ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் திங்கிங் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த மாரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம கன்சிடர் பண்ணி, அதுல எது பெஸ்ட்ன்னு நம்ம பார்த்து, இந்த டெசிஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்ற அந்த பெர்சனாலிட்டி வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும். அ இந்த ஸ்டைல்ல தான் நம்ம நர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் நல்ல சிங்கராய் உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.